இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கமும் இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு முன்னால வந்தாச்சுன்னா அதை வச்சு அதான் தாலி எடுக்கிறவனு கூட தான் அவனுக்கு பல நோக்கம் இருக்கும். தாலி அடிச்சுட்டு போனோடனே சரக்கு அடிக்கணும்னு பத்து இருக்காது. அவன் லவருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறன்னு இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் செலவு காசு கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை அவனுக்கும் பல நோக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக போலீஸ் அவனை விட்டுற முடியுமா? பல நோக்கத்தோடு வந்து அடிச்சிருக்கான் பையன், இன்ஜினியரிங் காலேஜ் வேறு படிச்சிருக்கான், அடிக்கப்போ அவனை விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருவாங்களா? அந்த சட்டத்திட்டப்படி என்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. இதை விட மோசமான படங்கள்லாம் வந்திருக்கு சார் இதுக்கு முன்னால். அதை தான் இதே தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருமே செயின் இருக்கலையா சார், தாலி இருக்கலையா, நீ எதுக்கு சார் என்னையை மட்டும் பிடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்க தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் ஆதரவாக கேள்விகளை கேட்குற மாதிரி. இப்போ அப்படி சொன்னால் எப்படி இருக்குது போலீஸ்? என்ன சார் நான் மட்டும் தான் தாலி அறுத்தேன், எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எவனுமே இப்போ தாலி அறுத்ததே இல்லையா சார்? என் வீட்லேயே இப்போ வந்து திருநதே கிடையாது சார். நான் ஒரு செயினை 4 பவுன் செயின் அறுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்கேன் எப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது.